குதிரை இழுத்துட்டு போற வண்டிகளை அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு ஜான் ஒர்க் ஷாப்ல பொருட்கள் தயாரானதும் அது மூலியமாவே நமக்கு 700 கோல்டு வரைக்கும் கிடைக்கும்னு லயன் சொன்னாரு. ஆனா ஹீரோ அப்படியே நேரா பார்த்துக்கிட்டு, நீங்க பயாங் ஒர்க் ஷாப்பை மறந்துட்டீங்க போலயேன்னு கேட்டான். தன்னோட அப்பாவும் பெஸ்ட் பிளாக் ஸ்மித்ஸும் சேர்ந்து வேலை செய்யறத ஞாபகப்படுத்தின ஹீரோ, முதல்ல வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் தான் நம்ம ப்ரையாரிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன். மத்த எல்லா கிராஃப்ட்ஸ்மேனும் பாராட்டுற அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 6 மாசம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் நீங்க அந்த ஒர்க் ஷாப் கணக்கை இதுல சேர்க்கலன்னு மேனேஜர் கிட்ட சொன்னான். அப்போ ஹீரோ அந்த மீசக்கார மேனேஜரை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். ஒருவேளை நம்ம ப்ரொடக்ஷனை பக்காவா முடிச்சிட்டு ஆர்மிக்கு வெப்பன் சப்ளை பண்ற டீலை முடிச்சிட்டா என்னாகும்னு கேட்டான். லயன் ரொம்ப சீரியஸான முகத்தோட, அப்படி நடந்தா மாசத்துக்கு 5000 கோல்டு வரும்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, சூப்பர், நானும் இதே தான் நினைச்சேன்னு சொன்னான். அவனோட ரியாக்ஷனை பார்த்து அந்த மேனேஜர் குழப்பமாகிட்டாரு. இவன் என்ன ஒரு சின்ன ஆச்சரியம் கூட இல்லாம இவ்ளோ கூலா இருக்கான், வருஷத்துக்கு 60000 கோல்ட் காயின்ஸ் ஆச்சு இதுன்னு மனசுக்குள்ள வியந்து போனாரு. தன் கிமோனோ உள் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டரை எடுத்து, நம்ம புது பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோ கேட்டான். அந்த மீசக்கார மேனேஜர், எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே அந்த பேப்பர்ல வரைஞ்சிருந்த மேப்பை உத்து பார்த்தாரு. ஹீரோவோட நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்த லயன், இது ஹஃப் சிட்டியோட மேப் இல்ல, ஆனா ஆச்சரியமா கேட்டாரு. ஹீரோ அவர்கிட்ட, நான் நம்ம ஒர்க் ஷாப்ல ஒரு சின்ன வண்டி மாதிரி டிசைன் பண்ண சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த ரிக்ஷா மாதிரின்னு கேட்டான். அந்த மரத்தால செஞ்ச சைக்கிள் மாடலை ஞாபகப்படுத்தின மேனேஜர், ஆமா, நீங்க அதை சேரியட்னு சொல்லாம சைக்கிள்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுதானேன்னு கேட்டாரு. அதுக்கு ஹீரோ, அதன் டெவலப்மெண்ட் முடிஞ்சதும் இதே மாதிரி ஒரு 500 மாடல்களை ரெடி பண்ணி இப்போதைக்கு ஸ்டோரேஜ்ல வைங்கன்னு சொன்னான். 500 பீஸான்னு மிரண்டு போன மேனேஜர், இதை எவ்வளோ நாளைக்கு வேர்ஹவுஸ்ல வைக்க போறோம், எப்ப இதையெல்லாம் விற்க ஆரம்பிப்போம்னு கேட்டாரு. அதுக்கு ஹீரோ ஒரு நக்கலான சிரிப்போட, அதெல்லாம் இப்போதைக்கு அங்கேயே கிடக்கட்டும், நாம இதை விற்க போறதில்லன்னு சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே லியாங் அப்படியே திகைச்சு போயிட்டாரு. ஹீரோ தன் மைண்டுக்குள்ள விதவிதமான சாப்பாடு செய்யற ஒரு சமையல்காரரை கற்பனை பண்ணிக்கிட்டு, ஒரு டேவர்ன் அல்லது ஹோட்டல்ல இருந்து எல்லாருமே தங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை ஆர்டர் பண்ண முடிஞ்சா எவ்வளோ சூப்பரா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். அந்த மேனேஜர் ஆச்சரியமா, சாப்பாடு ஆர்டர் பண்றதா, அதெப்படின்னு கேட்க, நமக்கு என்ன வேணுமோ அதை சொன்னா போதும், டெலிவரி பாய்ஸ் அந்த சாப்பாட்டை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுதான் ஆர்டர் பண்றதுன்னு ஹீரோ சிம்பிளா விளக்கம் கொடுத்தான். இதை கேட்ட உடனே அந்த மீசக்கார மேனேஜர் வாயடிச்சு போய், நீங்க சொன்ன அந்த புது டேவன் பிசினஸ் இதுதானான்னு கேட்டாரு. அந்த பெரிய சிட்டியோட தெருக்களை தன் மைண்ட்ல ஓட்டி பார்த்த ஹீரோ, ரோடு இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம டேவன்ல இருந்து சாப்பாடு டெலிவரி ஆகணும்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இப்படிதான் நான் அதை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னான். மேப்ல ஒரு இடத்த விரலால சுட்டி காட்டி, இங்க பாருங்க, இந்த 100கணக்கான ப்ளூ கலர் புள்ளிகள் எல்லாம் ஆர்டர்களை வாங்குற இடங்கள்னு சொன்னான். சாதாரண மக்கள் கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிறத கற்பனை செஞ்சு பார்த்த ஹீரோ, நம்ம டேவன் ஊழியர்கள் தினமும் காலையில இந்த இடங்களுக்கு போய் மதியம் மற்றும் நைட்டுக்கான ஆர்டர்களை கலெக்ட் பண்ணுவாங்கன்னு விளக்கினான். தன் கையை முன்னாடி நீட்டி ஆர்டர் எடுக்கும் போதே பேமெண்ட்டையும் வாங்கிடுவாங்க, அப்புறம் அந்த டெலிவரி போர்ட்ல நேரத்தை குறிச்சு வச்சுப்பாங்கன்னு சொன்னான். லியாங் இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மௌனமா ஆச்சரியத்துல உறைஞ்சு நின்னாரு. சாப்பாட்டு பெட்டிகளோட சைக்கிள் ஓட்டுற ஆளுங்களை மைண்ட்ல நினைச்சு பார்த்த ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி மென் அந்த போர்டுகளை செக் பண்ணிட்டு நேரா அவங்க டேவன் கிச்சனுக்கு போய் ஆர்டரை கொடுப்பாங்க. சாப்பாடு ரெடியானதும் கரெக்டா அந்தந்த ஏரியாவுக்கு போய் டெலிவரி பண்ணுவாங்க. இப்படிதான் இந்த பிசினஸ் நடக்கும்னு சொன்னான். அந்த மேனேஜர் அப்படியே ஒரு பிரமிப்போட அந்த சைக்கிள்களை பார்த்தாரு. சிட்டி ரோட்ல ஒரு டெலிவரி மேன் செம்ம ஸ்பீட்ல பறக்கிறத கற்பனை பண்ணி பார்த்த ஹீரோ, சாப்பாடு ஆறதுக்குள்ள வேகமா டெலிவரி பண்ண இந்த சைக்கிள்கள் கண்டிப்பா தேவைன்னு சொன்னான். ஹீரோ அந்த 9 ரெட் கலர் புள்ளிகளை காட்டி சிரிச்சப்போ லயன் அது என்னன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. ஹீரோ கையை விரிச்சுக்கிட்டு, இது எல்லாம் நம்மளோட ஓன் டேவன்ஸ்னு சொன்னான். இதையெல்லாம் கேட்ட அந்த மேனேஜர், இது காசு சம்பாதிக்க ஒரு புது வழியா இருக்கே, அதுவும் இல்லாம மத்தவங்க கிட்ட இந்த சைக்கிள் செய்யற டெக்னாலஜி கிடையாது, அதனாலதான் தம்பி இதை யாருக்கும் விற்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படியே யோசனையில மூழ்கிட்டாரு. ஆனா ஒரு சின்ன டவுட்ல கைய தூக்கி, ஆனா தம்பி இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே, 100கணக்கான ஆளுங்களை வேலைக்கு எடுக்கணுமேன்னு கேட்டாரு. அதுக்கு ஹீரோ டக்குன்னு தன் கிமோனோ பாக்கெட்டுக்குள்ள கை வச்சுக்கிட்டு, விலை அதிகமா இருந்தாலும் மக்கள் இந்த சாப்பாடை வாங்கிதான் ஆகணும்னு சொன்னான். இதை கேட்ட மேனேஜர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஹீரோ ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு, இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் உப்பில்லாத ஓட்ஸ் கஞ்சி மாதிரி ரொம்ப சப்பன் இருக்குன்னு சொன்னான். அவன் மனசுல விதவிதமான சாப்பாடுகள் இருக்கிற ஒரு பெரிய டேபிளை நினைச்சு பார்த்தான். யாருப்பா சொன்னது சைனீஸ் ஃபுட் டேஸ்டா இருக்கும்னு? இங்க உப்பு சர்க்கரையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால கொஞ்சமா தான் யூஸ் பண்றாங்க, அதனாலதான் சாப்பாட்டுல ருசியே இல்ல, சாஸ் மசாலா ஐட்டம் எதுவுமே உருப்படியா இல்லன்னு புலம்பினான். ஒரு மாடர்ன் மனுஷனா அவனுக்கு இந்த சாப்பாடு சுத்தமா செட் ஆகல. திடீர்னு டேபிள்ல இருந்து குதிச்சு நின்ன ஹீரோ, நாம இப்போ ஜிஎன் ஊர்ல இருந்து ஒரு பெரிய பேட்ச் உப்பு மற்றும் சர்க்கரைய வாங்கணும்னு சொன்னான். இதை
கேட்ட உடனே அந்த மேனேஜர் என்னது இவ்ளோ சர்க்கரையும் உப்பும் வாங்க போறோமான்னு ஆச்சரியத்துல வாயடிச்சு போயிட்டாரு. வேற பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே ஹீரோ ஒரு விஷயத்த சொன்னான். நாம ஒரு கம்ப்ளீட் புது டிஷ்ஷை உருவாக்க போறோம். அந்த உப்பும் சர்க்கரையும் கொடுக்குற அந்த பிரைட் ஃப்ளேவர்ஸை மக்கள் ஒருமுறை ருசி பார்த்துட்டாங்கன்னா அதுக்காக அவங்க தன்னோட கடைசி பைசாவை கூட செலவு பண்ண தயங்க மாட்டாங்க. இதை கேட்டுட்டு அந்த மீசக்கார மேனேஜர் அப்படியே குழம்பி போய் இனிப்பு காரம் கலந்த டிஷ்ஷான்னு யோசிச்சாரு. அப்புறம் ஹீரோவை பார்த்து, பாஸ், இப்போ நமக்கு எது முக்கியம், நம்ம பட்டறையா இல்ல இந்த புது பிசினஸான்னு கேட்டாரு. அதுக்கு ஹீரோ அவரை நேரா பார்த்து, ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னான். லயனும் சரிங்க பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பக்காவா நடக்கும்னு சொல்லிட்டாரு. அப்போ ஹீரோ ஒரு மாதிரி வெறித்தனமான முகத்தோட சென்ட்ரல் பிளேஞ்ச் மக்களை பார்த்து தான் உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட உணவுகளை மனசுல நினைச்சு பார்த்தான். இந்த மக்களுக்கு மாடர்ன் டேஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்த போறேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். அப்படியே கதை இப்போ ஹஃப் சிட்டிக்குள்ள இருக்கிற நாம்பாங் கிளான் இடத்துக்கு மாறுது. அந்த கிளான் லீடர் பெக் தன் கையில இருக்கிற சுருள்களை செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு விஷயம் அவரை ஷாக் ஆக்குச்சு. சோ ஃபேமிலி பட்டறையை சேர்ந்த ஒருத்தனுக்கு நம்ம கோல்டன் ஹெவன்லி ஸ்வாட் டேப்லெட்டை கொடுத்துருக்காங்களா? ஆச்சரியமா படிச்சாரு. ரொம்ப சீரியஸா முன்னாடி பார்த்த பெக், வருஷத்துக்கே 3-4 வடவை தான் ரொம்ப ஸ்பெஷலான நேரத்துல இதை கொடுப்போம். அப்படி இருக்கிறப்போ இவனுக்கு இதை கொடுத்தது யாருன்னு யோசிச்சாரு. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை தொடர்ந்து படிச்சப்போ தான் தெரிஞ்சது, இவர் ஒரு பிசினஸ் விஷயமா ஹூனான் போயிருந்தப்போ இது நடந்திருக்கு. யார் இதை கொடுத்ததுன்னு பார்த்தப்போ அது நம்ம எல்டர் ஆஃப் த கிரேட் ஹால் பண்ண வேலைன்னு அவருக்கு புரிஞ்சுது. கிளான் லீடர் பெக் செம கோபத்துல இருந்தாரு. எல்லாத்தையும் இந்த படிநிலைகள், சட்டம், அப்புறம் ரூல்ஸ் எதையும் மதிக்காம பண்ணிருக்காங்க, இது ரொம்ப அநியாயம்னு கத்துனாரு. டேபிள ஓங்கி அடிச்ச பெக் 3 மாசத்துக்கு முன்னாடி தெருவுல போற ஒரு அழுக்கு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. சரி, அவனுங்களுக்குள்ள எந்த ஒட்டும் உறவும் இருக்கக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். ஆனா இப்போ பேர் கூட தெரியாத ஒரு பட்டறைக்கு நம்ம கோல்டன் டேப்லெட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நான் சும்மா விட மாட்டேன்னு வேகமா அங்கிருந்து கிளம்பினாரு. நேரா சிட்டி தெருவுல இருந்து தான் கிளான் ஏரியாவுக்கு வந்த பெக் அங்க இருக்கிற மைதானத்தை பார்த்து அதிர்ச்சியானாரு. ஏன் ஒரு வாரியர் கூட இங்க ட்ரைனிங் எடுக்கல நீ யோசிச்சாரு. உள்ள போக போக அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது ட்ரைனிங் எடுக்கிற டைம் ஆச்சே, ப்ளூ டிராகன், கிரீன் டிராகன் பிரிகேட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தேடினாரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டமே கூடி நிக்கிறத கவனிச்சாரு. எல்லாரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க மெம்பர்ஸ் எல்லாம் அவரை பார்த்து குனிஞ்சு வணக்கம் வச்சு தலைவர் வாழ்கன்னு சொன்னாங்க. பெக் ரொம்ப மிரட்டலான பார்வையோட, கிரீன், ப்ளூ, அப்புறம் சன் டிராகன் பிரிகேட்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டாரு. தன் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நின்ன ஒருத்தர், நாங்க இங்க ஒரு வேர்பல் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே பெக் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. வேலை பார்க்குற நேரத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை இருக்குன்னு எனக்கு தெரியும், இல்ல எனக்கு தான் எதுவும் மெமரி லாஸ் ஆகிடுச்சான்னு செம கடுப்பா கேட்டாரு. பெக்கு முன்னாடி நின்ன அந்த வாரியர் ரொம்ப குழப்பத்தோட, இல்ல தலைவரே, பிரிகேட் கமாண்டர்ஸ் தான் எங்களை இதுக்கு பர்மிட் பண்ணாங்கன்னு சொன்னான். இதை கேத்த பெக்கு கோபத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு, ஒரு ராத்திரியிலேயே இந்த கிளானோட மொத்த டிசிப்ளினும் மற்றும் பாரம்பரியமும் இப்படி சரிஞ்சு விடுறத என்னால நம்பவே முடியலன்னு கத்துனாரு. தான் கைய முன்னாடி நீட்டி, வாழ்வு தேங்கிறது கஷ்டமான பாதை, அதுல எவ்வளவோ வலிகள் இருக்கும், அதையெல்லாம் மறந்துட்டு இங்க என்ன சர்க்கஸா நடத்திட்டு இருக்கீங்கன்னு பெக்கு மிரட்டலா கேட்டாரு. அதுக்கு அந்த வாரியர், அந்த பெரிய ஹால்ல நடந்த அற்புதத்தை கமாண்டர்ஸ் நேர்ல பார்த்தாங்க தலைவரேன்னு சொல்ல, அப்படின்னு அற்புதம் நடந்துச்சுன்னு பெக்கு முறைச்சாரு. எல்டர் குமான் மெடிடேஷன் பண்ணதை ஞாபகப்படுத்தி, எல்டர் அந்த வெர்பல் டியூவல் பண்ணப்போ அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, அவர் இப்போ ஹெவன்லி ஐ லெவல் அடைஞ்சிட்டாருன்னு அந்த வாரியர் சொன்னான். இதை கேட்ட உடனே பெக் அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டாரு. நிஜமாவேவா? இந்த ஹெவன்லி ஐங்கிறது நம்ம கிளான் ஹிஸ்டரியிலேயே ஒரு 10 பேர் கூட அடையாத ஒரு சூப்பர் பவராச்சே. வாழ்வு தேல உச்சக்கட்ட லெவலுக்கு போன மாஸ்டர்ஸால மட்டும்தானே இதை பண்ண முடியும்னு தனக்குள்ளே வேந்து போனாரு. அங்க இருந்த மத்தவங்களும், ஆமா தலைவரே, நாங்களும் இதை நேர்ல பார்த்தோன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. பெக் ரொம்ப சீரியஸா, வெறும் வாயால பேசுனதுக்கே அவருக்கு இவ்ளோ பெரிய பவர் கிடைச்சிருக்கா, அதனால தான் இப்போ எல்லாரும் இதுதான் ஞானத்துக்கான வழின்னு நினைச்சு இங்க வரிசையில நிக்கிறீங்களான்னு கேட்டாரு. அப்புறம் யார் கூட அவர் சண்டை போட்டாரு, நம்ம கிளானோட வேற ஏதாவது எல்டரான்னு பெக்கு கேட்க, அதுக்கு அந்த வாரியர், இல்ல தலைவரே, அது ஏதோ ஒரு வெளியூர் பையன், நம்ம மாஸ்டரோட சீடனான்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே பெக் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாரு. நேரா பார்த்துக்கிட்ட அந்த நம்குன் கிளான் லீடர் பெக், இந்த வயசுல இப்படி ஒரு எல்டர் இப்படி அன்அஃபிஷியலா ஒரு சீடனை சேர்த்துக்கிட்டாரா, இது நம்ம ஃபேமிலி ரூல்ஸுக்கும் படிநிலைக்கும் எதிரானதாச்சுன்னு மனசுக்குள்ளேயே குழம்புனாரு. அப்புறம் அந்த வாரியரை பார்த்து, யார் அந்த சீடன்னு பெக்கு கேட்க, அவர் அந்த சோ ஃபேமிலி பற்றையை சேர்ந்த யங் மாஸ்டர் வைன்னு அந்த வாரியர் பதில் சொன்னான். இதை கேட்ட உடனே பெக் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாரு. மறுபடியும் அதே பையனா, என்னால நம்பவே முடியலையேன்னு ஆச்சரியப்பட்டாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஆச்சரியமா வேற பக்கம் பார்த்தான். பெக்கு முகம் அப்படியே ஒரு அதிருப்தியில மாறுச்சு. டக்குன்னு ரியாங் ஜூன்னு ஒரு குரல் கொடுத்தாரு. அடுத்த செகண்டே ஒரு நிழல் வாரியர் அவர் பக்கத்துல வந்து குனிஞ்சு வணக்கம் சொல்லி, தலைவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்டான்.
அந்த நம்குன் கிளான் லீடர் பெக் அவனை நேரா பார்த்து அந்த ஹீரோ வை பத்தியும் அந்த சோ ஃபேமிலி பட்டறைய பத்தியும் அக்கு வேற ஆணி வேற எல்லா விவரத்தையும் எனக்கு தெரிஞ்சாகணும்னு ஆர்டர் போட்டாரு. அந்த நிழல் வாரியரும் உடனே சரிங்க தலைவரேன்னு கீழ்ப்படிஞ்சு அங்கிருந்து மறைஞ்சான். இதுக்கப்புறம் கதை அப்படியே நம்குன் கிளானோட ஒரு அரண்மனைக்கு மாறுது. அந்த எல்டர் அப்படியே மெதுவா கையை நீட்டி ஒரு கப் ஆஃப் டீ எடுத்தாரு. கம்சோன் ரொம்ப சந்தோஷமா, உங்களை ஒரு ட்ரிங்க் சாப்பிடத்தான் கூப்பிட்டேன், ஆனா நீங்க இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க போலயேன்னு சொன்னாரு. ஆனா நம்போங் ஃபேமிலியோட தலைவர் அந்த ஹெவன்லி ஸ்வாட் வாரியர் நம்காங் சு எதையோ யோசிச்சுக்கிட்டே கையை இறுக்கமா மூடிட்டு மௌனமா இருந்தாரு. 3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த வேர்பல் டியூவல் பத்தின ரிப்போர்ட்டை இப்பதான் படிச்சேன்னு நம்காங் சு சொன்னாரு. அவருக்கு நேர ஆப்போசிட்ல உட்கார்ந்திருந்த அந்த கிளான் எல்டர், அப்படி அதுல என்ன நம்ப முடியாத விஷயம் இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு நம்காங் சு ரொம்ப சீரியஸா, அந்த பையன் 3 ஃபோர்ஸஸ் ஸ்வாட் மாதிரி ரொம்ப சாதாரண டெக்னிக்குகளை அட்டாக்ல இருந்து தப்பிக்கிற டெக்னிக்குகளோட மிக்ஸ் பண்ணி எதிராளியோட பலத்தையே அவருக்கு எதிரா திருப்பியிருக்கான். இந்த வழியில அவன் அந்த சண்டையை அட்வான்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டான்னு சொன்னாரு. தன்னோட மைண்டுக்குள்ள ஸ்வாட் கார்டை நினைச்சு பார்த்த அந்த ஃபேமிலி லீடர், அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவன் யூஸ் பண்ண அந்த 3 ஸ்ட்ரெங்த் டெக்னிக் யாராலையும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு, சொல்லப்போனா அது என்னோட லெவலுக்கே அப்பாற்பட்டதுன்னு வியந்து போனாரு. ரொம்ப மிரட்டலான பார்வையோட நம்காங் சு, அவன் உன்னோட சீடனா, அந்த டபிள்யூ மவுண்டன் பிரிவை சேர்ந்தவனா நீ கேட்டாரு. ஏன்னா அந்த வயலட் டான் ஹோலி ஸ்வாட் தான் இந்த காலத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் வாரியர். ஆனா இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட எல்டர் அப்படியே தலையசைச்சு இல்லன்னு சொல்லிட்டாரு. குழப்பமாய் போன அந்த தலைவர், அப்போ அவன் யாருதான்னு அந்த எல்டரை நேரா பார்த்து கேட்டாரு. அப்போ அந்த நம்போங் கிளான் தலைவர் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டாரு. ஆனா அந்த எல்டர் குமான் ஒரு மிரட்டலான பார்வையோட, நேர வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும்னு நம்புறேன்னு சொன்னாரு. உடனே நம்காங் சு தன் கையை நீட்டி அந்த எல்டருக்கு கிடைச்ச அந்த ஞானத்துக்காக வாழ்த்து சொன்னாரு. அதுக்கு அந்த எல்டர் சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்தாரு. இதுக்கப்புறம் கதை அப்படியே சாயங்காலம் நேரத்துல ஹாஃப் சிட்டிக்கு மாறுது. அங்க இருக்கிற ஒரு டேவர்ன் உள்ள ஒரு கெஸ்ட் வராரு. அவரை ஒரு ஊழியர் வரவேற்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் அவரை ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்து, இவன் அந்த வாஸ் ஸ்வாட் கிளான் ஆளு, பாக்குறதுக்கு ஒரு அழுக்கு நாய் மாதிரி இருக்கான்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அந்த வாசும் யாங் எதையும் கண்டுக்காம ரொம்ப கெத்தா உள்ள நடந்து வந்தாரு. மக்கள் எல்லாரும் இவனும் அந்த வா ஃபேமிலிக்கு ஈக்குவலான ஒரு ஆளுன்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஆளுங்க நம்ம ஹீரோவோட டேபிள் பக்கம் போய் சோ கிளான் ஹீரோவுக்கு வணக்கம்னு சொன்னாங்க. அந்த தெரியாத நபர் தன் கையில இருந்த விசிறிய டக்குன்னு மடிச்சு வச்சுட்டு, மிஸ்டர் ஒய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்ட ஹீரோ ஒய் சிரிச்சுக்கிட்டே, நீங்க அந்த யங் லீடர் சா காலன் தானான்னு கேட்டான். அப்போ திடீர்னு எல்லாரும் வாசலையே திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா மேனேஜர் புது கெஸ்ட்டை வரவேற்க போனாரு. நம்போங் கிளானோட 2 வாரிசுகள் அந்த ஹோட்டலுக்குள்ள வராங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், பாருங்க இவங்க தான் அந்த கிளான் வாரிசுகள்னு பேசிக்கிட்டாங்க. அந்த பர்பிள் ட்ரெஸ் போட்ட நம்ம ஹீரோ நேரா லேடி சோல் கிட்ட போய், என்ன ஒரு ரகசியம்னு தெரியலையே, நான் உங்களை எவ்வளவு தடவை பார்க்கும்போதும் நீங்க இன்னும் அழகா ஆகிட்டே போறீங்களேன்னு வழிஞ்சான். அதுக்கு அவங்களும் ஒரு சின்ன வணக்கம் கிரீட்டட் ஹெம் சொன்னாங்க.